மக்களே, எங்கடா திடீர்னு கிளம்பிட்டீங்கன்னு கேட்டா டீ குடிக்கலாம்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். சரி, திடீர்னு எங்க டிராவல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்போ ஊட்டி கிளம்பிட்டோம். இப்போ ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய பிளான் பண்ணுவீங்க இந்த மாதிரி டிராவலுக்கு போலாம் அப்படி இப்படின்னு. ஆனா பிளான் பண்ணா சத்தியமா நடக்காது. ஸோ திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போற உங்க கேங்குக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதே மாதிரியே நாமளும் போலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கிளம்புங்க. வாங்க போமா. சரி வாங்க, அடுத்து நம்ம ஊட்டி போற வழியில என்னென்ன அட்ராசிட்டி நடக்குது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க காட்டுறோம். ஹலோ மக்களே, ஃபைனலா ஊட்டிக்கு வந்தாச்சு, ரீச் ஆயிட்டோம். தாஜ் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம், ரூம் போட்டுருக்கிறோம். தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு காலையில சன்ரைஸ் வியூ பாயிண்ட் போறோம். கண்டிப்பா உங்களுக்கு சன்ரைஸ் வியூ பாயிண்ட் எப்படி இங்க ஊட்டியில எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சேயிங் गाइस. A few years later. ஹாய் மக்களே, ஆக்சுவலாக காலையில் சன்ரைஸ் பார்க்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மணி இப்போவே 8 ஆயிடுச்சு. பயங்கர குளிர். இன்னும் வெளியில் கூட போகல, இப்போ தான் எந்திரிச்சோம். ஆனால் வெளியில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெளியில் பேசினா வாயிலேருந்து புகை வரும் தெரியுங்களா, அந்த மாதிரிலாம் வருது. இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வெளியிலேருந்து புகையெல்லாம் வருது. செம்மையாக இருக்குது வெளியில், நல்லா சில்லு சில்லுன்னு. அவங்கள காணம்பா. என்னடி சொல்ற? அவங்கள காணம்பா, பாதி பேர் எங்க போனாங்க? வாங்க போவோம். இல்ல இப்ப இங்க இந்த பக்கம் போனாங்கப்பா. அப்புறம் ஏர்லி மார்னிங் இல்ல, மணி 8 ஆகுது. ஆனா அப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்டா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா வீடியோல தெரியுதுங்கிறது தெரியல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு பயங்கரமா குளிருது இப்பவே. சரி என்னப்பா, அவங்கள போயிட்டு தொலைவுமா. காலையில சன்ரைஸ் பார்க்க போலாம்னா சன்னு நம்மளுக்கு நேருக்கு நேர் நிக்கிறாரு. இப்போ இங்க பாருங்க, இங்க இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. 6 மணிக்கு சன்செட் பாக்கலாம்னா, சன்செட் இல்லடா, அது சன்ரைஸ்டா. சன்ரைஸ் பாக்கலாம்னா எதிர்த்து எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு எஞ்சி வெளியே வரா. போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம். கிளம்பலாமா? அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து ரோஸ் கார்டன், அப்புறம் என்னடா கூடலூர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. தொட்டப்பட்டாங்க இதுல போகணும். நம்ம போயிட்டாங்கன்னா அப்புறம் ரோசாக்கு எப்படி இந்த பொருளை போற வழி தானே, கூடலூர் போற வழியா வந்து பார்த்து வச்சுக்குவேன். அந்த பெரிய பெரிய மரம் இருக்குங்க, கீழே பாயிண்ட் அங்க இருக்கு. காட்டுறமா, நான் சும்மாவே காட்டுவேன், நான் காட்டுறேன். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. குளிருதுங்க गाइस, சொட்டர் வேணும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? புதையும் காட்டு இதெல்லாம் எடிட்டிங்ல பக்காவா வரோம் ப்ரோ. அங்க பாரு ப்ரோ, கண்ணு தெரியுதா? அங்க பாருங்க, நான் புக் பண்ண ஒரு காட்டேஜ் பாருங்க மேல. ஆமா, ரூம் வேற, அங்க ரூம் புக் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அவன் லைட் ரேட் எடுத்து போன் பண்றான் எனக்கு. அவன் எந்திரிக்கவே இல்லை ப்ரோ. எப்படிங்கிறான்? எல்லாம் குளிங்கடா, ரெடி ஆகுங்கடா, போலாம். ஹீட்டர் போட்டு வர சொல்றா, ஹீட்டர் போட்டு வர சொல்ல. ஒரு 3 வாட்டி சொன்னான். நான் போயிட்டு ஆனா ஹீட்டர் போட்டு, தம்பி ஹீட்டர் எல்லாம் எப்பயும் போட்டாச்சு, ஹீட்டர் போட்டாச்சு. அப்ப குளிங்கடா ஒவ்வொருத்தரா. இன்சல்ட் பண்றேன். மைக்கு உங்க கிட்ட தான் இருக்குது. என்னங்க இது கதை சொல்லுங்க. என்னங்க பேச மாட்டேறாப்புல அவரு? என்ன தெரியுது பேச மாட்டீங்க? ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா, வேணாம்டா. இதே சரியான பவரான குதிரை தான். குதிரை மேய்க்கிற ஒரு கண்டுபிடிச்சாரு பவரான குதிரை. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நீ வெள்ளக்கார பரம்பரையா? பிரிட்டிஷே நான் தான், பிரிட்டிஷே நான் தான். வெள்ளக்காரன் ட்ரெஸ் வந்து இப்படி போட்டு இப்படி வர என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்கப்பா சார் மாம்போ? மாம்போ இல்லைங்க, அவர் ஜாம்போ. அவர் குளிச்சிட்டு இருக்கிறாருண்ணா. தண்ணி மட்டும் சூடா இருக்காது. இல்ல புரியல. என்னன்னா எனக்கு சின்ன டவுட் தான். நானும் இந்த வீட்டுக்கு நிறைய டைம் வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாசம் என்னன்னா என்னென்ன இங்க ஃபேமஸ் அப்படி
எனக்கே இங்க இருந்து என்ன ஃபேமஸ்னே தெரியல பார்த்து இல்ல இருக்கிறவங்க ரொம்ப இங்க இருந்து பெனிஃபிட்டா என்ன கேக்குறீங்க? எதா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் ஃபேமஸா சொல்லுங்க. சும்மா நம்ம பசங்களுக்கு பிடிச்ச எப்படி ஊட்டில சாக்லேட்னா ஃபேமஸ், டீ தூள் ஃபேமஸ், வரிக்கி வேற வேற இந்த டீ எஸ்டேட் ஃபேக்டரி வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது ஃபேக்டரியில இருக்குது சாக்லேட் ஃபேக்டரி. இந்த ஊர்க்காரங்க வந்து அதிகமா வந்து ரொம்ப விசிட்ட விரும்புறது இயற்கை ரசிக்கணும்னு என்ன எந்த ஏரியா எந்த பிளேஸ சொல்லுவீங்க, எந்த இது இடத்த சொல்லுவீங்க? டோட்டலா பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், தொட்டப்பட்டா ரோஸ் கார்டன், கூடலூர் போற வழியில ஷூட்டிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் போலான்னு இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. சிவா அப்படியே போயிட்டு வருவோம் ஏடிஎம் வரைக்கும். ஏன் என்ன பண்றீங்க? வந்ததே சுத்தி பார்க்கலாம்டா. ரைட் ஆல் அவுட்